Hey hello guys, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா what's in my bag தான் பார்க்க போறோம். So வாங்க பார்க்க போலாம். So first என்ன அப்படினா எனக்கு கிராஃப்ட் அதுக்கு அப்புறம் ஆர்ட்ஸ் கிராஃப்ட்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். drawing அந்த மாதிரிலாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி என்னோட drawing புக் தான் நேற்று தான் வாங்கினேன். என்னோட ஆல்ரெடி என்கிட்ட ஒரு drawing புக் இருந்துச்சு. அது கிடச்சி கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஆனால் அந்த drawing புக் வந்து காணா போயிடுச்சு. ஸோ அதில் நிறைய எனக்கு க்யூட்டாலாம் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் இன்னும் அது முடியற காய்ச்சி லாஸ்ட்டு வந்துட்டு கிட்டத்தட்ட 2 or 3 pages தான் இருந்துச்சு. அப்போ வந்துட்டு என்ன இருந்தாலும் புதுசு வாங்கி தான் ஆகணும். ஆனால் அது வந்து காணா போயிடுச்சு. அதனால புதுசு வாங்கிட்டேன். ஸோ எஸ்டர்டே தான் வாங்கினேன். எஸ்டர்டேவே ஒரு ட்ராயிங்கும் பண்ணிட்டேன். ஸோ என்ன ட்ராயிங் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி, அதாவது மூன் வித் சன் வித் மூன். ஃபஸ்ட்டு என்ன தப்பு பண்ணிட்டேன்னா தலைகீழே வச்சுட்டேன். இது இப்படி பார்த்தா தான் கரெக்டாக இருக்குது, இதை இப்படி திருப்பி பார்த்தா தான் கரெக்டாக இருக்குது. நான் என்ன பண்ணுறது? ஸோ இது வந்து மூன் பேஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சர்க்கிள் மட்டும் கொஞ்சமாக ஏதோ ஒரு இது மாதிரி என்ன சொல்கிறது மிஸ்டேக் ஆயிடுச்சு. தென் இது சன் எழுதியிருக்கிறது தெரியும்னு நினைக்கிறேன். சன் வித் மூன். ஸோ இதுதான் என் ஃபர்ஸ்ட் ட்ராயிங். இனிமேல் தான் எங்கள் ட்ராயிங்ஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் போயிட்டுருக்கறனால எக்ஸாம் பேட் எப்போவுமே நான் வச்சுக்குவேன். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பண்ணணும்னா எப்போவுமே நம்ம ஃபஸ்ட் என்ன வேணும், எக்ஸாமுக்கு ஹால் போகணுன்னு நமக்கு என்ன இருந்தால் நம்மளை அலோவ் பண்ணுவாங்க? ஹால் டிக்கெட் இருந்தால் தான் நம்மளை அலோவ் பண்ணுவாங்க. ஸோ ஹால் டிக்கெட் எல்லா எக்ஸாம்ஸும் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். சிக்னேச்சர்ஸ் பாருங்கள், எல்லா எக்ஸாமும் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஹால் டிக்கெட்டும் இதுவும். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட டெஸ்ட் புக், ஒரு மேக்ஸ் டெஸ்ட் புக் எடுத்திருக்கேன். என்னோட மேக்ஸுக்கு வேண்டி தனியாக டெக்ஸ்ட் புக் வச்சுருக்காங்க. நம்பவே முடியல. இப்போ 5th ஸ்டாண்டர்டில் நான் படிக்கும் போது தமிழும் இங்கிலீஷும் ஒரு புக்கில், மேக்ஸு சயின்ஸு சோஷியல் 3மே ஒரு புக்கில். அதாவது அப்போ கொஞ்சம் தான் இருக்கும். ஆனால் இது வந்துட்டு மேக்ஸே தனி புக், அதுக்கப்புறம் சோஷியல் சயின்ஸ் தனி புக்கு, அப்புறம் தமிழ் இங்கிலீஷ் தனி புக், அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட நோட் புக்ஸ். இது வந்து என்னோட நோட் புக். ஸோ நான் ஆல்ரெடி வந்து ஸ்டிக்கர்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஒட்டும் போது ஒட்டிட்டு எனக்கு புது ஸ்டிக்கர் வாங்கினேன். அதுக்கப்புறமா அந்த புது ஸ்டிக்கர் ஒட்டலான்னு ஓல்டு ஸ்டிக்கரை கிழிக்கும் போது இந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த 6 ஸ்டிக்கர் ரொம்பவே வேஸ்ட் ஆனது. அந்த மாதிரி ஸ்டிக்கர் நீங்கள் குவான்டிட்டி பார்த்து, கவர் ஸ்டிக்கர் மட்டும் வாங்குறீங்கன்னா குவான்டிட்டி பார்த்து தான் வாங்கணும். ஸோ இன்னொரு தடவை வாங்கியிருக்கும் போது சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதில் வேணால் நான் கிழிச்சு காணிக்கிறேன். சூப்பராக இருக்குது. அந்த மாதிரி ஒன்று வரதில்லை. அங்கே என்ன வச்சுருக்கோ அதே வச்ச மாதிரி வருது. இந்த மாதிரி அதாவது ஒரு ஸ்டிக்கி மாதிரி வரதில்லை. இது பாருங்கள், நல்லா தெரியும், சைட்லேருந்து தெரியும் உங்களுக்கு, ஸ்டிக்கியாக வருது. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு ரஃப் நோட்னே சொல்லலாம். ஸோ ஒயிட் கலர் ஒரு ரஃப் நோட் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நோட் நீங்கள் பார்த்துருக்கலாம், நிறைய டைம் பார்த்துருக்கலாம். இது வந்துட்டு இந்த மாதிரி திருப்புறது இல்லாமல் இந்த மாதிரி திருப்புறது, இந்த மாதிரி பாருங்களேன். ஸோ இது வந்து நான் இன்றைக்கி தான் எடுத்தேன் இந்த ரஃப் நோட்டையே. ஸோ இனிமேலேருந்து இந்த ரஃப் நோட் யூஸ் பண்ணும். ஸோ இது ஏதாவது நம்ம ஒயிட் பேப்பர் நமக்கு இல்லையோ அந்த மாதிரி டைம்லலாம் நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராகவே இருக்குது. தென் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கூல் டைரி. ஸோ இதுதான் எங்கள் ஸ்கூல் டைரி. ஹோலி க்ரோஸ் தான் நான் படிக்கிறேன். ஸ்கூல் டைரி நான் இதை ஃபில் பண்ணியிருக்கேன். எங்கள் ஸ்கூல் டைரி வச்சுப்பேன் எப்போவுமே. டைம் டேபிள் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஸ்கூல் டைம். நான் வந்துட்டு அந்த நோட் இருந்தாலும் எதுக்கும் நான் ஒரு ரஃப் நோட் எடுத்துப்பேன். எப்போவுமே ரஃப் நோட் எடுத்திருப்பேன். ரஃப் நோட் எப்போவுமே என்கிட்ட இருக்கும். புது ரஃப் நோட் எடுத்திருக்கேன். ஆனால் ஃபஸ்ட்டு 2-3 பேஜில் எழுதியிருக்கேன். தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட இது யார்கிட்டையுமே மேக்ஸிமம் இருக்காது. கேர்ள்ஸ்கிட்ட இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இப்போ தான் நான் எனக்கே சும்மா நான் இருக்கும் போது எனக்கு ஒரு ஐடியா வந்தது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாங் நோட்டா அப்படின்னு கேட்குறீங்களா? சாங் நோட் அப்படின்னா என்னன்னா, சாங் நோட்னா சாங் எழுதி வைக்கிற நோட்டு தான். ஆனால் ஸ்கூலுக்கே நாங்கள் கொண்டு போவோம். ஸோ இதுதான் வந்து ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்கேன். ஸோ நாங்கள் எப்போ படிக்கிற போது அதிகமாக எடுக்க மாட்டோம். ஃப்ரீ பீரியட் இல்லைனா எப்பயாச்சும் போர் அடிச்சிச்சுன்னா கிளாஸ் எடுத்து முடிச்சுட்டு
பிரேக் பீரியட் அந்த மாதிரிலாம் டைமில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ என்னோடய புது கவர் ஸ்டிக்கரை ஒட்டியிருந்தேன் நோட்டில். ஸோ இதுதான் ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்கு. இது வந்து உங்களுக்கு தலைகீழே தெரியும், ஏன்னா நான் கரெக்டாக எழுதியிருக்கேன்னா அந்த தலைகீழே தெரியும். ஸோ இது வந்து மாரல் ஆஃப் த ஸ்டாரி சாங்கு. தென் பிரிட்டி லிட்டில் பேபி எழுதியிருக்கேன். தென் சம்மி மேரி வாரி. தென் என்னோட சீப் ட்ரில்ஸ் எழுதியிருக்கேன். தென் அலன் வாக்கர்ஸ் எழுதியிருக்கேன். தும்பின் தோடா கியா அது எழுதியிருக்கேன். டை வித் ஸ்மைல், அது எல்லாத்துக்குமே தெரியும். டை வித் ஸ்மைல் எழுதியிருக்கேன். ஜோல் மேக்ஸிமம் அது எல்லாத்துக்கும் தெரியும். தென் என்னென்னா சஃபாரி தெரியும், கொஞ்சம் ஓல்ட் ஆயிடுச்சு சஃபாரி சாங். தென் ஸ்டாரியோ ஹார்ட்ஸ், அது வந்து என் ஃப்ரெண்டு தான் எழுதுனா அந்த ஹெட்டிங்கும் அதுக்கப்புறமா இன்னொரு ஹெட்டிங்கும் அவள் தான் எழுதுனா. அதான் இந்த சஃபாரின்றதுக்குள்ள அந்த ஹெட்டிங்கும் அவள் தான் எழுதுனா. அந்த ஏன்னா வந்துட்டு அந்த சும்மா அவகிட்ட கொடுத்தா ஹெட்டிங் அவள் எழுதிருக்க வேண்டி, ஸோ எழுதி கொடுத்தா. தென் வந்துட்டு இதுனா லவ் மீ லைக் யூ டூ அந்த சாங். தென் பர்ஃபெக்ட் சாங்கில் அந்த சாங் பேர் பர்ஃபெக்ட். தென் பொட்டல முட்டாய் அந்த சாங். தென் வக்கவா ஏ அந்த சாங். தென் ப்ரிட்டி கேர்ள்னு ஒரு சாங் இருக்குது, அந்த சாங். அண்ட் லவ் இஸ் போன் ஐம் சாரி அந்த பாட்டுக்குள்ள. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில். என்னோடய வாட்டர் பாட்டில் இது. ஸோ வாட்டர் பாட்டில் ரொம்ப மெயின் இல்லையா? ஸோ வாட்டர் பாட்டில். தென் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனரி ஃபுல்லாக சொல்ல மறந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்னெல்லாம் கொண்டு போவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு கம் நான் எதுக்கும் எடுப்பேன். ஏன்னா திடீர்னு என்கிட்ட இங்கே எரேசர் இல்லை, மேபி பெலிக்கன் என்கிட்ட இல்லை, அந்த மாதிரினா எனக்கு வேறு சிச்சுவேஷனே இல்லை, அந்த மாதிரினா எழுதும் போது ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா அதை கம் போட்டு ஒட்டிக்குவேன். எதுக்கும் ஏதாவது எமர்ஜென்சினாலே கம் வச்சுக்குவேன். தென் என்னென்னா டாம்ஸோட வாட்டர் கலர் பெயிண்ட்ஸ் ஸ்கெட்ச் பேக்கெட் 12 ஷேட்ஸ் இருக்கும், உங்களுக்கு தெரியும்ல, மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். தென் இது வந்து என்னோடய டாம்ஸோட ஷேட். என்கிட்ட வந்துட்டு ஒரு கலரிங் செட்டு எங்கள் அக்கா எனக்கு வேண்டி வாங்கி கொடுத்துருந்தா. ஸோ அதுலேருந்து எடுத்த பொருள் தான் இதெல்லாம். ஸோ ஷேட்ஸ், அதாவது இது வந்து ஒரு 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 பென்சிலில் 2 எண்ணம் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? இது ப்ரௌனா திருப்புனா பிளாக், அந்த மாதிரி இதில் 12 ஷேட்ஸ் இருக்கா. அதில் இருக்க எல்லா ஷேட்ஸும் இதில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் உங்களுக்கு காமிச்சிட்டேன். நெக்ஸ்ட் என்ன என்கிட்ட அவ்வளோக்கும் இருக்கும். என்னோட லஞ்ச் டவல் தான் இது. என்னோட லஞ்ச் டவல் எப்போவுமே நான் கொண்டு போவேன். தென் என்னோட லஞ்ச் பாக்ஸ் இவ்வளோதான் இருக்குது. லஞ்ச் பாக்ஸ் ஏன்னா அதிகமாக நான் சாப்பிட மாட்டேன். என்னோட லஞ்ச் பாக்ஸ். அதுக்கப்புறமா எனக்கு வேண்டி ஒரு ஸ்பூன் வச்சுப்பேன். ஸோ இட் இஸ் இன் மை பேக். ஸோ இதெல்லாம் தான் என்னோடய பேக்கில் இருக்குது. ஸோ என்கிட்ட இருக்கிறது எல்லாமே உங்கள் பேக்லேயும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்ககிட்ட இல்லைனாலும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். அண்ட் உங்ககிட்டயும் அதுக்கப்புறம் உங்கள் பேக்கில் என்னெல்லாம் இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பார்க்கலாம் உங்கள் பேக்கில் என்னெல்லாம் இருக்குதுன்னு. அதில் யாரோட கமெண்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ அவங்களோட கமெண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். பாய்.